வணக்கம் மக்களே. நான் இந்த வீடியோ போடுற மனநிலையில் கூட இல்லை நான். ஏன்னா மனசு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு சூர்யா இருக்கிற ஏஜுக்கும் என்னோடய ஏஜுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு நான் வாட்ஸ்அப்பில் கூட கேட்கல. ஓவராக அனுப்பிச்சது சூர்யா மட்டும்தான். நான் கொஞ்சம் அனுப்பிச்சிட்டு போட்டு கமெண்ட் இருந்துக்கிட்டேன். லாஸ்ட்டில் சொன்ன வார்த்தை, ரொம்ப ஓவராக பண்ணினா வீடியோ போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொன்னது தான். அது ஒன்று தான் அதுக்கிட்ட சொன்னேன் லாஸ்ட்டாக. அதுக்கு மறுநாள் காலையில் ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர இதாக போட்டுச்சு. நான் கொஞ்சம் தான் பார்த்தேன். ஏன்னா அதிகமாக போய் பார்த்து திட்டு எனக்கு மன உளைச்சல் அதிகமாகும். அதனால் நான் பார்க்கல. இன்றைக்கி போட்ட காலையில் லைவ் கூட கொஞ்சம் தான் பார்த்தேன், ஃபுல்லாக பார்க்கல. ஏன்னா பார்த்தோன்னா மன உளைச்சல் அதிகமாகவும் எனக்கு தெரியும். வெளியே வந்துட்டேன். திருப்பம் மதியானம் 11 மணி 12 மணிக்கு நார்மலாக பார்த்துட்டு இருக்கப்ப அது வீடியோ ஏதோ போட்டுச்சு. அதில் பார்க்குறப்ப கொஞ்சம் ஓவராக நல்லாவே திட்டி இருந்துச்சு. எனக்கு திரும்பவும் மன உளைச்சல் அதிகமாக முருகனுக்கு கால் பண்ணேன் நான். இப்போ தானே சொல்லி எல்லாம் பண்ணினா 2 பேர் கமெண்ட் இருக்கணும். திரும்பவும் நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க. ஒன்றும் நீங்களாவது கம்முன்னு போங்க, இல்லை அவளாவது கம்முன்னு போகணும். 2 பேர் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணல, நீங்கள் என்னமோ பண்ணிக்கங்க அப்படின்னு ஃபோன் வச்சுட்டா அப்படி. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு வயசு இருக்குது, முறுக்கு இருக்குது, எல்லாமே பண்ணுற. ஓகே, இப்போ உங்கள் அம்மா அவங்கள பற்றி பெருமை இப்போ பேசுகிற டைப்பாக மாற்றிக்கிற. இதே முத்துநாதன் பற்றி ஒரு டைம் ஒரு மாதிரியே பேசுகிற. இப்போ முத்துநாதன் லைவில் சொல்லிட்டு இருக்கிற. என்னையும் அப்படி தான் சொன்ன லைவில். இப்போ என்னை கழுவி ஊற்றிட்டு அந்த பக்கம் செஞ்ச நன்றியை நான் ஒன்று சொல்கிறேன். எல்லா மக்களுக்கும் நீ என்ன நினச்சாலும் சரி, என்னை தப்பாக நினச்சாலும் நான் ஃபீல் பண்ண போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச மென்டாலிட்டியில் நான் சொல்கிறேன். அர்ஜென்ட்டுக்கு நான் முன்ன பின்ன பார்க்கல. அந்த மொபைல் நான் தூக்கி கொடுக்குறப்ப முன்ன பின்ன நான் எதுவுமே பார்க்கல. எவ்வளோ 24 ஹவர்ஸில் அந்த பொண்ணுக்கு சேர மாதிரி பண்ணிவிட்டேன் தெரியுமா. மொபைல் இல்லாமல் டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த புள்ள அந்த 24 ஹவர்ஸில் போச்சு. அந்த வீடியோ எவ்வளோ சந்தோஷமாக எடுத்தால் ஒரு 10 டைம் பார்த்துருப்பேன். அந்த பொண்ணு எவ்வளோ ஆவலாக எடுத்து சந்தோஷமாக பார்க்குது அப்படி நான் 10 டைம் பார்த்துருப்பேன். ஆனால் என் பொண்ணுக்கு தெரியாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், என் பொண்ணு என் வீடியோவில் எதுவுமே பார்க்க மாட்டாங்க. எனக்கு பிரச்சனையும் கிடையாது. எங்கள் சின்ன பொண்ணு காமெடி மட்டும் நான் பண்ணுறது, டான்ஸ் ஆடுறது போட்டால் அது மட்டும் பார்த்து சிரிச்சு அனுப்பிச்சுடுவா ஏதோ ஒன்று. மற்றதில் எதுவும் பார்க்க மாட்டாங்க சரியா. மொபைல் மட்டும் கேட்டால் அப்படி, அம்மா மொபைல் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா, ஓப்பன் பண்ண வீடியோ பார்த்தேன் அப்படின்னா. இல்லைடா நான் என்னுடைய அக்கௌண்ட் இதில் தான் வாங்கி கொடுத்தேன், ஆனால் அந்த பொண்ணு மாதம் 3000 கட்டிடுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் 100% சிவபெருமான் மேலே சத்தியமாக எங்கள் பொண்ணு கூட சொன்னது 100% உண்மை இது. எனக்கு ஏன்னா கண் கலங்குது. என் பொண்ணு காசுலேயே நான் வாங்கி கொடுத்து நான் அவகிட்டவே போய் பேசுகிறேன் தெரியுமா. இன்றைக்கி இது என்னமோ தாண்டிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்குது சூர்யா. எனக்கு மனநல ரொம்ப பாதிச்சு. நான் ஆல்ரெடி என் சின்ன பொண்ணை விட்டு போட்டு இருக்க முடியாமல் நான் இருக்கிறேன். எவ்வளோ நொந்து நூலாய் போய் நான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். இதெல்லாம் என்னோடய தலை விதி, நான் செஞ்ச கர்மா சரியா. நானே அனுபவிச்சுட்டு போகிறேன். நீங்களாம் ஒன்று அனுபவிக்கல. நீ செஞ்சதுக்கு இப்போ அனாதையாக கிடக்கிற கர்மாவை நான் அனுபவிக்கிறேன். என்னென்ன கிளவி அதுன்னு எல்லாம் சொல்லிக்கோ. நான் எதுக்குமே கவலைப்படல. கடவுள் பார்த்துக்குவார். அளந்த வல்லம் அட்டாளியில் இருப்பாங்க. இன்றைக்கி நான் வயசாகிடுச்சு, உனக்கு திறமை இருக்குது, தில்லு இருக்குது, பேசுகிறேன். ஒரு காலத்தில் என்னையாட்டு நீயும் வருவில்லை. சப்போஸ் என் வயசு வர வரைக்கும் உயிரோடு இருந்தேன்னா என்னோட நிலைமை சந்திப்பே இல்லை. அப்போ உன்னை பார்த்து இன்னொரு பொண்ணு இது மாதிரி பேசணும். அப்போ நீ புரிஞ்சுக்கோ சரியா. நான் இருக்க மாட்டேன், அது வரைக்கும் இருக்க மாட்டேன் நான். அப்போ நீ புரிஞ்சுக்குவேன். நான் எதுக்கு இந்த வீடியோ போடுறேன்னா, லாஸ்ட் நான் போட்டுட்டு இனிமேல் நான் சொல்கிறேன், மொபைல் சவால் விடலை. சத்தியமாக மொபைல் என் கைக்கு வராது. நான் சப்போஸ் என் கைக்கு வந்ததுன்னு வச்சுங்க, எங்கள் வீட்டுக்கு இங்கெல்லாம் புட்டபரத்தில் வந்து உன்னால் கொடுத்து சமாளிக்க முடியாது, வர முடியாது தெரியுமா. ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டுனா போதும். அவங்க வீட்டுக்குள்ளே அங்கே வாசல்கிட்ட நிற்க விட மாட்டாங்க. புட்டபரத்தில் உள்ள இருக்கிற ஸ்ட்ரிக்ட் உனக்கு தெரியாது. அனாவசியமாக கொஞ்சம் நேரம் 4 பேர் என்னன்னா உடனே போலீஸ் கூப்பிடுவாங்க, வருவாங்க. இங்கெல்லாம் அந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ் இது. நீ போலீஸ் கூப்பிடுவேன், இல்லை போய் சொல்லிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேசு என்ன. நான் உனக்கு வேணா நான் உனக்கு அனுப்பிச்சி விட்ட காசெல்லாம் எப்படின்னு, பையனுக்கு உடம்பு சரியில்லை 2000 நான் தான் அனுப்பிச்சி விட்டது. பாவமாக உட்காந்துருந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எனக்கு மனசு கேட்கல, அடக்கடவுளே அப்படின்னு அனுப்பிச்சி விட்டேன் நான். அதுக்கப்புறம் அதே மாதத்தில் ஒரு 4-5 நாளே மறுபடியும் 2000 நீ கேட்ட, நான் போட்டு விட்டேன். ஆனால் அதை நீ ரிட்டர்ன் திருப்பி போடுவேன்னு எதிர்பார்த்து போடல. சரி நான் கேட்டேன், இன்ன வரைக்கும் கேட்டேன், கேட்கவே இல்லை, விட்டுட்டேன் இல்லை கம்முன்னு. இன்ன வரைக்கும் நீ அந்த காசை பற்றி நினைவு கூர்ந்தனா கேட்கல. அதே மாதம் 4000 வாங்கினேன். விட்டுட்டு நான் போயிட்டு போன்ட்டு. என்ன சின்ன எதுக்குமே நான் கணக்கு பார்க்கல. அந்த மொபைல் மட்டும் இல்லை. நான் ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, நீ காலையில் அவ்வளோ பல்கிற நீ பேசி என் மதியம் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு பாவம் ஒரு பொண்ணு எங்கேயோ இருக்குது, கஷ்டப்படுறது குழந்தையில வச்சுக்கிட்டு நான் சொல்லி நைட்டு என்ன உடம்பு முடியல எனக்கு. கொண்டு போய் அந்த மொபைல் 9 கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்களுக்கு 500 ரூபா கொடுத்தேன். கையில் காசு கூட இல்லை. ஆட்டோக்காரன் தெரிஞ்ச பையன் நான் கொடுக்கல. அப்புறம் கொடுக்குறப்பா அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். நான் காலையில் கொடுக்குறேன் அப்படின்ட்டு வந்துட்டு நான் 35 ரூபா தான் இருந்துச்சு கையில். ஆட்டோக்கு 70 ரூபா கொடுக்கணும். 500 ரூபா பஸ்ஸுக்கு அந்த மொபைல் கொடுத்து அனுப்பிச்சதுக்கு 500 ரூபா கட்டினேன் நான். கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லாமல் அந்த அளவுக்கு திட்டினேன். எங்கள் அம்மாவை அப்படி திட்டிடுது எனக்கு. எங்கள் அம்மா அரிசி கொடுக்குறாங்க, எங்கள் அம்மா அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க அப்படிங்கிற கொடுப்பாங்க பெத்த பிள்ளைக்கு. இந்த மாதிரி வெளியில் இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி உனக்கு பண்ணிட்டாங்களா சொல்லு. உன் ஃப்ரெண்டு என்னம்மா சொல்கிற வச்சுக்கோ, உன் ஃப்ரெண்டை எல்லாம் வச்சுக்கோ. நான் உன் ஃப்ரெண்டெல்லாம் நான் எதுவுமே கெடுக்க மாட்டேன். எனக்கு அந்த சர்க்கிளே எனக்கு வேண்டாம் சரியா. உன்னுடைய ஃப்ரெண்டை உங்கள்கிட்ட இருந்து பிரிக்கணும் அந்த மென்டாலிட்டியில் நீங்கள் சந்தோஷமாக எல்லாம் இருந்துங்க. நான் அதை தான் சொல்லுவேன் புரியுதா. எனக்கு கடவுள் இருக்கார், சிவபெருமான் இருக்கார், நான் பார்த்துக்குவேன். எப்படி என்னை கொண்டு போவாரோ எப்படி பார்ப்பாரோ அவருக்கு தெரியும் என்ன.
நான் இவ்வளோ தூரம் ஏன் இவ்வளோ வேதனை ரத்தமெல்லாம் துடிக்குது. நீ தான் சொல்கிற மூச்சு வாங்கிருச்சு அது வாங்கிருச்சுன்ட்டு. எனக்கு அந்த மொபைல் வந்து 19,000 தான். அது என்னமோ அன்னைக்கு வாங்குற அன்னைக்கு அமேசானில் 23,000. நான் செக் பண்ணி பார்த்து பொறுத்தே கடைக்கு போனேன். நான் 19,000 தான் போடுப்பான்னு சொன்னேன். நான் அதுக்கப்புறம் பில்லே உனக்கு அனுப்பிச்சி வச்சேன். அதில் 20,000 போட்டுருந்துச்சு. உனக்கு சொன்னல 19,000 சொன்னால் கடைசியில் பில்லு நான் பார்க்கவே இல்லை. உனக்கு அனுப்பிச்சுடலாம் எதுக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். அப்போ பார்க்கும்போது 20,000 போட்டுருந்துச்சு. நான் சொல்கிறேன் 20,000 உனக்கு ஆஃப்டராலாக இருக்கலாம். எனக்கு அப்படி இல்லை. என் பொண்ணு அனுப்பிச்சுட்டா மட்டும்தான் எனக்கு வரும் காசு. உனக்கு தெரியுமா, அந்த 4-5 மாதம் என் பொண்ணுக்கிட்ட 25,000 நான் வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போ பொண்ணு எனக்கு வந்துட்டு நான் ஏதோ செய்யலை அதுதான் எடுத்து கொடுத்தேன், ஓகே. ஆனால் என் பொண்ணு போனதுக்கப்புறம் இப்போ 5,000 அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? நான் வேணா அனுப்பிச்சி விட்டு காமிக்கிட்டா சாட்டிக்கிற எடுத்து போடுவா. எங்கள் மருமகம் தான் அவகிட்ட இல்லை, எங்கள் மருமகம் தான் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. அது நேற்று எங்கள் இன்னொருத்தர் எனக்கு வர வேண்டிய காசு ஒரு 5 ரூபா வட்டி காசு போட்டு விட்டாங்க. அந்த காசில் நான் பிரபுகிட்ட வாங்கின காசு நான் கொடுத்துறேன்டா, நீ கரண்ட் பில் கட்டினா எங்கள் பொண்ணு கட்டினா 1,600 வந்துருச்சு, கட்டிட்டா. அவள் தான் கட்டுவேன் என்னோட இங்கே பில்லும் சேர்ந்து. அப்படின்னுக்கு இல்லைம்மா அவர் வச்சுக்க சொன்னார், செலவுக்கு வச்சுக்க சொல்லுவாங்க, அதை திருப்பி ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டாருமா, போட்டு விட வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என் பொண்ணை கஷ்டப்பட்டு அது பண்ணி நான் உனக்கு செஞ்சேன்ல, நன்றி இருக்குதா உனக்கு? நான் என்னமோ பிஜிலி பற்றி தப்பான நீங்கள் அவர்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொன்னது வந்து உன்னுடைய பேச்சை நான் கேட்டிருக்கணும். கேட்கலன்னு சொல்லி உனக்கு கோபம். வேறு ஒன்றுமே இல்லைங்க, இந்த சண்டையில் வேறு எதுவுமே கிடையாது. பிஜிலின்னு ஒருத்தர், அவர் எங்கள் ஊருக்காரரு, எனக்கு யார் என்னன்னே தெரியாது. யூடியூப்பில் வந்தாங்க, பழகுனாங்க, பேசணும். அதுக்கப்புறம் ஒரு நாள் பழைய சேனல் போயிடுச்சு. அதுவும் சூர்யா தான் டிலீட் பண்ணி விட்டுச்சு. இதை கூட நான் மன்னிச்சுட்டு தான் திரும்ப உங்கள்கிட்ட வந்து நான் பேசுனேன். நான் அந்த சேனல் தெரியும் என்ன பண்ணணுன்னு உனக்கு தெரியும், அதையும் நான் பண்ணணும்ல. திரும்பி போயிட்டு போகிறாங்க குழந்தைகள் வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு வந்தேன். எனக்கு பிள்ளை இல்லையா, பேரன் இல்லையா, சொல்லு. பெரிய பேர டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான்ல, நான் சொன்னேன்னா சொல்லியா? ஒன்றும் இல்லாமல் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டலாம் இல்லை. நான் என்னுடைய மனசு நல்லா இருக்கேன், என் பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்குது, அது போதும் எனக்கு. நான் எத்தனை நாள் சொன்னேன் உனக்கு, எப்படியாவது ஒரு தாலி கோடி எடுத்து போட்டுக்கடா, நீயே கழுத்தில் இந்த கயிறு போடுறது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்காட்டு. அப்போ சொன்ன நீ ஒரு வார்த்தை, அம்மா நீங்கள் உங்கள் பொண்ணு மாதிரியே வரணும்னு ஆசைப்படுறீங்க, எனக்கு புரியுதுமா நீங்கள் சொல்கிறது, ரொம்ப நன்றிமான்னு சொன்னியா இல்லையா? ஒவ்வொன்றும் நான் சொல்கிறேன். அத்தனை நான் பேசுகிற பேசல எதுவுமே என்னால் மறக்க முடியாது. நான் நீ நல்லா வரட்டும்னு தான் ஒவ்வொன்றும் சொல்லியிருப்பேன். பிஜிலிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டது உனக்கு பிடிக்கல, வேறு என்னமே இல்லை. அதில் சொல்லி நான் கேட்கல, அதுதான் உனக்கு பிரச்சனை. அதுதான் உனக்கு பிரச்சனை என்ன? எனக்கு அவரும் வேணும் நீயும் வேணும் அப்படித்தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். என்னோட இதில் வந்து லைக் போட வேண்டாம், நான் லைக் போட சொல்லி கேட்கல. எனக்கு யார் வராட்டும் எனக்கு கவலை இல்லை. ஒன்று சொல்லிட்டா, இந்த யூடியூப் வச்சு தான் நான் 10 நாளாக 60 வருஷமாக பொழைச்சினேன். நான் என் பிள்ளை MBA வரைக்கும் படிக்க வச்சேனா? இன்ஜினியரிங் படிச்சுட்டு MBA படிக்கிறதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குது அதுக்கு, அந்தளவுக்கு நான் படிக்க வச்சேனா? அடுத்த கம்பெனிக்கு செலக்ட் ஆகிருக்கிறா. 1,35,000 சேலரி எங்கள் பொண்ணுக்கு. இப்போ சத்யசாய் பாபாவுக்கு வந்து லெட்டர் வச்சுட்டு போனான், எனக்கு இந்த மாதிரி நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கணும், இதில் கம்மியான சம்பளம் வருதுன்னு. 70,000 தான் வாங்கிட்டு இருந்தா. இதில் இப்போ 1,35,000 வருது. இது 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 வந்து நான் பெருமையாக சொல்லி டிங்கிரிங்கன்னு ஆட்டை வந்து என் பிள்ளை அப்படி வாங்க சொல்லி சந்தோஷப்பட்டிருக்கிறேன்னா அவங்க நல்லா இருப்பாங்க என்றைக்கும். நான் எதுக்கு சொல்கிறேன் இதை? அவ்வளோ தூரம் வந்துட்டு போயிட்டு இன்னைக்கு சாமிக்கு வச்சதே ஒரு வந்திருக்குது. ஒரு நல்ல நான் அவளுக்கும் யாரையும் திட்ட மாட்டா பேச மாட்டா. உனக்கே புரிஞ்சிருக்கும். வீடியோ கால் பேசினப்போ என்ன பேசினா அவங்ககிட்ட கேட்டதுக்கு மட்டும் பதில் சொன்னான். நான் வீடியோ நாங்கள் பஸ்ஸில் வரப்போ லைவ் போட்டிருந்தேன், அதில் கொஞ்சம் தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. நான் தெரிஞ்சுட்டு போதுன்னு விட்டுட்டேன். அதை பற்றி அவளும் கேட்டுக்கல, பெருசாக எடுத்துக்கல. வீடியோ எடுத்துலாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தால் பார்த்து சரி அம்மா போயிட்டு போன்னு விட்டுட்டா. பஸ் சைடு உட்காந்தப்போ கூட நான் காமிச்சேன், லைவில் இருந்தது. அவள் அதெல்லாம் பற்றி கண்டுக்கல. அம்மா உங்களுக்கு போகிறப்ப என்ன சொன்னா, நான் அழுதா நீயும் பார்த்தேன், என் பொண்ணு அழுதாலா இல்லையா சொல்லு, நீயும் பார்த்த. அம்மா நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்குதோ எல்லாம் செஞ்சுக்கோங்கம்மா. நீங்கள் டூர் போகிறீங்களா சொல்லுங்கள், ஃப்ளைட் டிக்கெட் நானே போட்டு தாட்டி விட்ற போங்க. இதுதான் சொன்னோம். உங்களுக்கு என்ன சாப்பிடலாம்னு ஆசை இருக்குதோ, இல்லை என்னென்ன புடவையோ ட்ரெஸ்ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு சரி ஐஃபோன் வாங்கிக்கிறீங்களா வாங்கிக்க, நான் மாதம் நான் டீவ் கட்டிக்கிறேன். உங்களுக்கு செயின் எடுத்து கொடுக்குறேம்மா, அந்த செயின் போட்டு நீங்கள் எனக்கு நீ அதை கூட சொல்லி காமிச்ச. காலையில் அவங்க பிள்ளை செயினை பிடிக்கிட்டு போயிட்டான்னு சொன்னேன். என் பொண்ணு சொல்லிச்சு செயினை நான் கொண்டு போகிறேம்மா, எனக்கு தானே எடுத்து கொடுத்தீங்க அப்படின்ச்சு. நான் ஏதோ ஒரு ஆசையில் கேட்டேன், அது வந்து உங்கள்கிட்ட யதார்த்தமாக சொன்னேன். அதை திருப்பி சொல்லி காமிக்கிறேன் நான். நீ சொல்லி காமிச்சில்ல நேற்று லைவில், இதுதான் இதுதான் நீ வச்சுருக்கிற இதா. நான் சொன்னது மட்டும் எல்லாம் எடுத்து அப்படி பயங்கரமாக ஹெட் வெயிட்டாக அப்புறம் பயங்கரமாக கொஞ்சம் தான் பார்த்தேன். ஏன்னா அதிகமாக பார்த்துருந்தா இன்னும் நான் அழுகுவேன். மன உளைச்சல் ஏன் அழுகிறேன்னா, நான் அந்த அளவுக்கு நீ அன்பு வச்சுட்டு அந்த மொபைலில் உனக்கு கொடுத்தேன். நான் இதை கூட நான் ப்ரூவ் பண்ண முடியாது. என் பிள்ளைக்கு தெரிஞ்சுன்னா ஒன்றும் சொல்ல மாட்டான், புரியுதா? என் பிள்ளை திட்டுவான்னு சொல்ல திட்ட மாட்டான். அம்மா போயிட்டு போய் விடுங்கம்மா இப்படி தான் சொல்லுவாள் சின்ன பிள்ளை. என் பெரிய பிள்ளை அதை கூட கொஞ்சம் திட்டுவா. என்னுடைய மனசை வந்து புண்படுத்துறதுக்கு அவளுக்கு இஷ்டம் இல்லை.
அன்றைக்கி பஸ்ஸில் இருந்து அழுதுட்டு போய் உள்ளே போய் சொன்ன வார்த்தை அது. அம்மா உங்களுக்கு என்னென்ன வேணும் நீங்கள் பார்த்துக்குங்கம்மா, நான் உங்களுக்கு அடிச்சுட்றேன், அழுகிறீங்களா நீங்கள் அழுகாதீங்க இனிமேல், இதுதான் சொன்னான். நீ வந்து என்னது லேடிஸ் போலீஸ் கூப்பிட்டு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அங்கே வந்து நீ மொபைலை மட்டும் நீ கொடுத்து உனக்கு தில் இருந்தால் தைரியம் இருந்தால் எனக்கு கொடுத்து பாரு. நான் என் கையில் வந்துருச்சுன்னா மட்டும் நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு நான் அதுக்கு இடமே கொடுக்க மாட்டேன் சரியா. நான் கொடுத்ததா நீ உனக்கு வேண்டாட்டு ரோட்டில் தூக்கி போட்டு போயிரு. நான் அதை கொடுத்ததை ரிட்டர்ன் வாங்கன்னு வச்சுக்க, நான் அங்கேயே சுருப்படி செத்துருவேன் புரியுதா. நீ ரிட்டர்ன் கொண்டு வந்து கொடுத்தேன்னு வச்சுக்க, உன் பேர் எழுதி வச்சு போட்டு அடுத்த செகண்டே செத்துருவேன். இங்கே ட்ரெயினில் போய் விழுந்துன்னு வச்சுக்க, அடுத்த செகண்டே போயிடும். நான் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்காது. நான் உண்மையிலே அழுதுகிட்டு சொல்ல சிவ மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன். மொபைல் கொண்டு வந்து புட்டை பருத்தி வர்றேன், நான் போலீஸ் கூட்டிகிட்டு வர்றேன், இல்லைன்னா இது அந்த மாதிரி ப்ராட் வேலைங்கிட்ட இல்லை என்ன. ஒன்றே மக்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அனைவரும் புரிஞ்சுக்குங்க. நான் வந்து அந்த மாதிரி இருந்தால் அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேன். நான் ப்ராட் வேலைலாம் இல்லைங்கிட்ட. நான் ருத்ராச மாலை போட்டுக்கிட்டு என் கொடி பேங்கில் வச்சுருக்கிறேன். 3 லட்ச ரூபாய்க்கு பேங்கில் வச்சு அதை நான் வட்டி கொடுத்துருக்குறேன் தெரியுமா. அந்த வட்டி காசு வந்து நான் யாருக்காவது ஒரு 10 பைசா உதவி பண்ணலாம். நான் செயின் எப்பவுமே நான் போட மாட்டேன் கழுத்தில். புரிஞ்சுக்கோ என்ன. நீ நீ இதில் மட்டும் பார்த்துக்கோ. மக்களே இது சொல்ல நான் சேலஞ்சு பண்ணுறேன். மொபைல் என் கைக்கு வராது, நான் வர விட மாட்டேன் தெரியுமா. அப்படியும் மீறி பிடிச்சி கொண்டு அங்கனே தூக்கி போட்டு உடச்சிடுவேன். அதுதான் நான் பண்ணுற வேலையாக இருக்கும். நீ வீடியோவே எடுத்துக்கோ, அங்கனே பிடிச்சி கீழே போட்டு அப்படியே உடைப்பேன் தெரியுமா. எங்கள் அப்பாங்க அம்மா அந்த மாதிரிலாம் எங்களை வளர்த்துல. ஒரு இதுக்கு ஹெட் வெயிட்டாக பேசு அப்படி பண்ணலாம் வளர்த்துல. நீ வாட்ஸ்அப் பண்ணிக்கோ, என்னமோ பண்ணிக்க, எனக்கு தேவையே கிடையாது. நான் அந்த மனநிலையெல்லாம் எனக்கு இல்லை. நான் என்ன சொல்லிட்டேன், முதல்ல இருந்தால் ரொம்ப துடிப்பேன். ஆனால் நேற்று ஃபுல்லாக சாப்பிடல. நீ மட்டும் தான் சாப்பிடலன்னு சீன் போடுறேன். நேற்று நார் கிடந்தது வீடு இன்றைக்கி வரைக்கும். காலையில் கூட செய்ய முடியல. காலையில் லைவ் பார்த்து திரும்ப அப்படியே சப்பானியாட்டு உட்காந்துட்டேன். அப்போ தான் முருகனுக்கு ஃபோன் பண்ணி, என்ன முருகா இப்படியே போட்டு பேசிக்கிட்டு பயங்கரமாக பேசுனியா இல்லை. நான் கூட இந்த ட்ரிப் அவ்வளோ பேசலை. அந்த அளவுக்கு வல்கட்டாக பேசி திட்டு விட்டுட்டேன். உனக்கு அவ்வளோ கோவம் மேலே இருந்திருக்குது. என்னுடைய சேனல் வளர்றது உனக்கு பிடிக்கல, எனக்கு அது நல்லா தெரியுது. அவங்க என்ன 9-10 சேனலை டெய்லி நீ தான் வலிச்சு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தியா. என்னோடய சேனலை டிலீட் பண்ணது நீ தான் தெரியுமா. அது நான் இன்றைக்கும் சொல்கிறேன். நான் அதில் மறந்து திரும்ப உங்கள்கிட்ட நான் வந்தேன். இந்த யூடியூப் சேனலு உங்கள்கிட்ட வராமையே நான் மானிட்டேஷன் வாங்கி நான் ஜெயிச்சு காட்டுறேன் போதுமா. அது எப்படி வாங்கணும் என்னன்னு எனக்கு தெரியும். உங்கள்கிட்ட வந்து ரொம்ப நாள் நான் கொடுக்கல, அதுக்கப்புறம் தான் கொடுத்தேன். இதில் வந்து நான் பண்ண முடியாது மட்டும் சேலஞ்ச் பண்ணாதான் இதில் நான் பண்ணுவேன் சரியா. பாய்.